சரி பாருங்க கூப்பிடுறேன். வாங்க சத்தி, எப்படி இருக்கிறீங்க? அண்ணா நல்லா இருக்குண்ணா. அண்ணா என்ன போய் லேடிஸ்ல வேலைக்கு வச்சிருக்கீங்க? நம்மகிட்ட பசங்களே இல்ல, போன் பண்ணா டக்குன்னு வந்துருவானுங்க. அந்த பொண்ணை நான் வேலைக்கு வச்சிருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவங்க அப்பா நம்ம கடையில 10 வருஷமா வேலை பார்த்திருக்காரு. திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. அவங்க அம்மாவும் வீடு சுத்துற வேலைக்கு தான் போகுது. ஒரு நாளைக்கு 200 ரூபா 300 ரூபா தான் சம்பாதிக்க முடியும். அதை வச்சு அந்த பொண்ணை படிக்க வைக்க முடியாது. அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே அந்த பொண்ணை படிக்க வைக்கிறேன்னு சொன்னாங்க. நானும் படிக்க வைக்கிறேன்னு சொன்னேன். ஆனா அந்த பொண்ணு யார் சொல்றதே கேட்கறதா இல்லை. அந்த பொண்ணோட ஆசையே சொந்த காலில் நின்று படிக்கணும்னு தான். அண்ணா நீங்க எது பண்ணாலும் கரெக்டா தானே இருக்கும். உன்னோட பிசினஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு? ஆனா நல்லா போயிட்டு இருக்குண்ணே. நீங்க ஒரு 10 கஸ்டமர் ரெஃபர் பண்ணீங்கல்ல, எங்கிட்ட தானே லோடு எடுத்துட்டு இருக்காங்க. அண்ணா கஸ்டமர் தான் கால் பண்ணிட்டு இருக்காங்க. கஸ்டமர் வெயிட் பண்றாங்க, நான் போயிட்டு வரேன். கஸ்டமர் தான் நம்மளுக்கு தெய்வம். போ. அண்ணா, சந்தோஷமான விஷயம்ண்ணா. பெங்களூர்ல எனக்கு வேலை கிடைச்சிச்சுண்ணா. மாசம் 50,000 சம்பளம். போகும்போது அம்மாவே கூட்டிட்டு போலான்னு இருக்கேண்ணா. சூப்பர்மா, நீ ஆசைப்பட்ட மாதிரியே உனக்கு வேலை கிடைச்சிருச்சு. அம்மாவை நல்லா பத்திரமா பாத்துக்காமா.